அதனால அந்த திட்டம் இன்னைக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம மக்களுக்கு வேண்டியது மீனவர்கள் மக்களே, உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன், நம்ம பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன முதல் வாக்குறுதியே மீனவ மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்றுதான் முதல் வாக்குறுதியாக பிரதமர் சொல்லியிருக்கார். உண்மை இது. இன்னைக்கு கடலுக்கு நீங்க நம்பி மீன் பிடிக்க போறீங்க, எந்த பாதுகாப்பும் மீனவர்களுக்கு கிடையாது. கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் பல நாளா நம்ம சொல்றோம், இது வரைக்கும் இருந்த காங்கிரஸ் ஆட்சி செய்யல. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை மீனவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குரிய ஆயிருக்கு. உண்மையான ஒண்ணு, இன்னைக்கு கடலை நம்பி போக முடியல, வியாபாரம் இல்ல, இன்னைக்கு போனாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, உடைமைக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. காசிமேடு பகுதியை சேர்ந்த மீனவ மக்களாக இவங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன், மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி வரணும். அந்த நிலையான ஆட்சி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே நல்ல ஒரு ஆட்சி வரணும். அதன் மூலமாக இந்திய இறையாண்மைப்படி நிச்சயமாக மீனவ மக்களுக்கு தான் முதல் உரிமை இங்கு கொடுக்கப்படுகிறது. இலங்கை கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி மீனவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது உயிருக்கு உத்தரவாதம், உடைமைக்கு உத்தரவாதம் என்பதுதான் இந்த கூட்டணியின் முதல் லட்சியம், கொள்கை எல்லாம் என்பதை உங்க முன்னாடி நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அன்னைக்கு கூட்டணி பேச வந்த ராஜ்நாத் சிங் கூட இதைத்தான் முதல்ல சொன்னாரு, மீனவர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவதுதான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் வேலை என்று சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குளிர்பதன சாலை நிலையம் வேணும் கேட்டிருக்கீங்க. உறுதியாக நம்ம எம்பி பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் அங்க டெல்லிக்கு போற நம்ம வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் மூலமாக நிச்சயமாக மீனவ மக்களுக்கு வேண்டியதை பிரதமர் இடத்தை கேட்டு நிச்சயம் இந்த பகுதிக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு உரிய குடிநீரை நிச்சயம் தினந்தோறும் கிடைக்க வழிவகை செய்வோம்.